எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஏலகிரிக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஏலகிரியில் ஒரு ஹெர்பல் டீ தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்ல ஒரு இயற்கை சூழலில் அமைந்த ஒரு டீ கம்பெனி. இதை சுற்றி இருக்கிற மாமரம், இது வந்து மிளகு, இது வந்து அவகோடா. இங்கே இருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இது அவகோடா. இருங்கக்கா. இங்கே பார்த்திங்கன்னா பலாமரம். இதுதான் இந்த ஹெர்பல் டீ தயாரிக்கிற கம்பெனிங்க, தேவ் என்டர்பிரைசஸ். சரிங்களா? உள்ளே போய் இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டுங்க. இது வந்து இந்த மாவெல்லாம் சளிச்சு கொடுக்குற மிஷினு. இவங்க ஃபஸ்ட்டு ஏபிசி மால்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது வந்து ரோஸ்ட் பண்ணுற மிஷினு, அந்த கிரைண்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது ரோஸ்டட் மிஷினு. இது வந்து நம்ம அரைச்ச பொருளெல்லாம் வந்து இந்த மிஷினில் போட்டுட்டு கரெக்டாக நம்ம அளவு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அளவு வந்துடும். நிறைய மிஷினரிஸ் வச்சுருக்குறாங்கங்க, எல்லாமே லேட்டஸ்ட்டு. அதுலேயும் இந்த மிஷின்லாம் வந்து அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களே வந்து தயாரித்ததாக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நமக்கு சீலிங் மிஷினு. நம்ம பேக் பண்ணி இதில் வச்சிட்டோம்னா இது சீல் ஆகிட்டு அப்படியே போயிடும். பார்த்திங்கன்னா தெரியுது, நல்லா ஹைஜீனிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. விலையும் பரவாயில்லைங்க. இவங்கக்கிட்ட இருக்கிறது நான் விசாரித்த அளவுக்கு விலை ரொம்பவே பரவாயில்ல. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து சுகர் பேஷண்ட்டுகளுக்காகவே தயாரிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே டீ போட்டு குடிக்கலாம். எல்லாமே அந்த மலையில் கிடைக்கிறத வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் பிளாஸ்டிக் வந்து இவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாமே வந்து எவர் சில்வர் தாங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பேசுகிறத கேட்கலாங்க, அதனோட பெனிஃபிட் எல்லாம் சொல்கிறாங்க, கேளுங்க. இது வந்துட்டு மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. ரோஸ்மேரி இப்போ வந்து தலைக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து வாட்டர் மூலியமாக யூஸ் பண்ணலாம், இல்லை கோகனட் ஆயிலில் வந்து பாயில் பண்ணி ஆற வச்சுட்டு குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்கலாம். இல்லை வந்து ஹேர் வந்துட்டு நல்லபடியாக வருதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து யூடியூப்ல எல்லாமே வந்து நீங்கள் இந்த இயற்கை விவசாயிகள்கிட்ட மலை பிரதேசத்துலேருந்து வாங்கி செய்கிறது எல்லாமே விவசாயம். இதுல வந்து எந்த கலப்படமும் இல்லை, எந்த கெமிக்கலும் கிடையாது. இது ஆவாரம் பூவு. இதுல வந்துட்டு சுகருக்கு ரொம்ப நல்லது. நீங்க பண்றது எல்லாமே சுகருக்கு வந்து தான் ரொம்ப பெஸ்ட். புத்துணர்ச்சி. மேபி வந்து இது வந்துட்டு ஹெர்பல். அக்கா ஃபேஸ்க்கு ஆவாரம்பூ பொடி இருக்கா ஃபேஸுக்கு? இது டீ தானம்மா? டீ தான் மேம். இது வந்து டீ. அதே மாதிரி கரும்புள்ளிக்கு வந்து இது ரொம்ப நல்லது. மிக்சியில் அரைச்சிட்டு இது வந்து கடலை மாவோட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி அதே மாதிரி இது பண்ணிக்கலாமா இந்த இதே பொடியை? இதுல வந்துட்டு நீங்கள் ஆவாரம்பூ மிக்சியில் அரைச்சிட்டு இதோட வந்து கடலை மாவு ஆட் பண்ணி தண்ணியில் டெர்மரிக் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே டெர்மரிக் யூஸ் பண்ணுறதில்ல. ஆட் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கிடைக்குது. இதோட பெனிஃபிட்டு துளசி. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. தொண்டை கரகரப்பு அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு துளசி வந்து பாயில் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் போட்டு, சுகரில் ஆட் கிடையாது, அப்படியே குடிக்கலாம். வேணும்னா சேர்த்திக்கலாம். அவங்க சக்கரை இல்லைன்னா தேன் கலந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அது கம்மியாக கொடுக்கலாம். டாக்டர் கன்சல்டிங் பண்ணி கொடுக்கலாம். சரி. அதிமதுரம். இது டீ மேக்ஸிமம். இது அதிமதுரம் வந்து ரொம்ப நல்லது. எங்கே இருந்தது அதிமதுரம் போட்டு வச்சுருக்கீங்க? இல்லை அதிமதுரம் இருக்காதா? அதிமதுரம் நிறையா இருக்கு. 3 ரோசஸ் டீல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னன்னா மெயினாக கலப்படம் இல்லை, எதுவுமே கலப்படம் இல்லை. இதெல்லாம் சர்பத்துங்களா? இது ரோஸ்மேரி. இந்த பிராண்ட் அந்த ரோஸ்மேரி வந்து இது சர்பத். அதுலயே சர்பத். ஆமா மேம். அந்த ரோஸ்மேரி சர்பத். இதுலயே சுகர் இருக்குமா? இதுல நீங்க வந்து இத வந்து இது ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப குடிச்சிக்கலாம். அதே மாதிரி வெட்டி வேர் இருக்கு. இது வந்து நன்னாரி. இது வந்து எல்லாமே இந்த கூலிங் வாட்டர்ல தான், ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல வந்து தாகம் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி வெட்டி துளசி சர்பத் அதே மாதிரி இருக்கு. 3 இருக்கு மொத்தம். துளசி, நன்னாரி, வெட்டிவேர் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஹைபிஸ்கஸ் இருக்கு. ஓ சரி சரி.
எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து மூலிகை தான். எல்லாமே வந்து ஒரிஜினல். இது எந்த கலப்படமோ தேவையில்லாத பொருட்களும் ஆட் பண்ண கிடையாது. ப்ரெசர்வேட்டிவும் எதுவும் கிடையாது, கலரும் இல்லை, எந்த கலரும் இல்லை, நேச்சுரலாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இது நல்லா இருக்குது. கன்ஃபார்மா பண்ணலாம். கலர் நீங்களே அந்த பூவை காய வச்சு டைரக்டா கொதிக்க தண்ணில போட்டீங்கன்னா சேம் இதே கலர் வரும். சரிங்க. அது போக ஆவாரம்பூ பொடி, டீ, ஆவாரம்பூ டீ பொடிங்க. நிறைய ஹெர்பல்ஸ் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக கொடுத்துட்ருக்காங்க. இது துளசி, சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோன்னு கேட்டுட்டு கொடுத்துக்கலாம். இது என்ன? செம்பருத்தி பொடி. எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனால் ஹைஜீனிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதிமதுரை பொடி தானே இது? பொடி டீ, அதிமதுரை டீ பொடிங்க. நான் நம்பர் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க.